Hi, welcome to my Sendil's Cuisines page. Today we are going to cook chicken varval with semi-solid gravy. To cook 1 kilogram of chicken, we need 1 gram chicken, the cleaned. We need coconut oil, ginger garlic paste, salt, 3 large onion, 2 large tomato, curry leaves, coriander leaves. Then I have my own masala. I made that I showed in description. Turmeric powder, half teaspoon. Then 1 teaspoon of chili powder and 2 tablespoon of coriander powder. So let's start cooking. Today I'm going to cook in cooker. So I turn on the stove and going to put a cooker. Now I added 4 tablespoons of coconut oil, which is transparent, not visible. In there I'm going to put ginger garlic paste and curry leaves. Here you can see already I put 2 tablespoons of ginger garlic paste. I cook for a few seconds. இப்போ வந்து நான் தமிழில் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கிலீஷில் பேசினா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுப்பேன் டொமேட்டோ கோகனட் ஆயிலில். இப்போ வந்து கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டேன் நான். இந்த கறி லீவ்ஸும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஓரளவுக்கு வெந்து கிடைச்சது. நம்ம இப்போ ஆனியன் போட போகிறோம். நம்ம ஆனியன் போட்டோன்னே அது கூட கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் ஆஃப் சால்ட்டு கொஞ்சம் போட்டு பண்ணால் ஆனியன் வந்து நல்லா வெந்துடும், டிரான்ஸ்பரண்ட்டாக வெந்துடும். நம்ம சால்ட் ஆனியன் போட்டோடனே இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வெந்துக்கிடுச்சில் நம்ம டொமேட்டோ போடுறோம். இப்போ நம்ம டொமேட்டோ போட்டோம். டொமேட்டோ நல்லா கொஞ்சம் அந்த கிரேவி மாதிரி வேக வச்சு வெந்தோடனே நம்ம வந்து இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போடணும். இப்போ டொமேட்டோ வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து மசாலா ஐட்டம், டர்மரிக் பவுடர், க்ரீன் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் நான் பண்ணி வச்சுக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற அந்த மசாலா ஐட்டம் வந்து போட போகிறோம். இப்போ அந்த 4 மசாலா ஐட்டம் போட்டாச்சு. இப்போ அதை நல்லா கலந்து விடணும். இந்த அளவுக்கு வெந்த இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் இதை வேக வைக்கணும். அந்த 1 நிமிஷம் வெந்தோடனே இந்த பச்சை வாசனை எல்லாம் போனோடனே நம்ம இப்போ சிக்கன் வந்து போட போகிறோம். நான் இப்போ வந்து சிக்கன் போட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி இன்னும் வாட்டரில் விடல. ஆனால் வந்து இதை வந்து மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சோம்னா சிக்கன்லேருந்து வாட்டர் வந்து ஊஸ் அவுட் ஆகும். இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா ஃபுல்லாக கக்கிருச்சு, நல்லா தண்ணி சேர்ந்துருக்கு. இப்போ வந்து ஒரு டம்ளர் ஒரு கப்பு வாட்டர், ஹாட் வாட்டர் விட்டால் இன்னும் கொஞ்சம் குயிக்காக வந்து சிக்கன் வெந்துடும். இப்போ இதில் வந்து ஒரு கப் ஹாட் வாட்டர் விட்டுருக்கு. இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து கொதிக்க வைக்கணும், கெட்டியாகிற வரை கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து நம்ம இது கொத்தமல்லி தழை போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் சிக்கன் ரெடி தான், இறக்க வேண்டியது தான். இது வந்து இதில் இப்போ வாட்டர் வந்து இப்போ 1 கப் வாட்டரில் வந்து வெந்துட்டுருக்கு சிக்கன். இது வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும், செமி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. கெட்டியானதுன்னு நான் இப்போ வந்து சிலாண்ட்ரோ போட்டேன், அதாவது நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான்.